வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அரசு வெளியிட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரக்கூடிய தேர்தல் 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மார்ச் இறுதிக்குள்ளார வேட்புமனு தாக்கல், ஏப்ரல் இறுதிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிவுக்கு வந்துட்டு தேர்தலுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஏப்ரல் இறுதிக்குள்ளார கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் முதல் வாரத்தில் நடக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை முன்னிட்டு அவங்கவுங்க கட்சிக்கு சார்பாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்தந்த தள்ளுபடிகளை அறிவிக்கிறாங்க. அந்த தள்ளுபடியில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தள்ளுபடிக்கு ஆகக்கூடிய ஒரு விஷயங்க. தமிழ்நாடு அரசுடைய ரகசிய அறிவிப்பு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் இருக்கும் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்துங்க. ஸோ தமிழகத்தில் தேர்தல் கடம் சூடுபிடித்து தொடங்கியுள்ள நிலையில் கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த விவகாரம் தற்பொழுது அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்களிடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத சொல்லலாம். தமிழகத்தில் இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா சூடுபிடிக்க தொடங்கிருச்சுங்க. இனி வரும் காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் நிலுவையில் உள்ள கடன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக 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 முக்கியமானது, அவசர தேவைக்காக தங்க நகைகளை வாங்கியிருப்பாங்க, அவசர தேவைக்காக தங்க நகைகளை அடகு வச்சுருப்பாங்க. இவர்களுக்கு இந்த செய்திகள் அனைத்துமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. மாவட்ட வாரியாக எவ்வளவு கடன்கள் நிலுவையில் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா பேஸை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் இவ்வளவு டேட்டா பேஸ் கடன்கள் எல்லாமே நிலுவையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலை தயாரிச்சிட்ருக்காங்க. அதே சமயம் திமுக மற்றும் அதிமுக 2 கட்சிகளுமே நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மாபெரும் அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக 100% கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 சவரனுக்குள்ளாமல் நகைக்கடன்களை உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் வைத்தால் மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அரசு அறிவிப்பு ரெடியாக இருக்குது. அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடனை வைத்து கொள்ளுங்கள். ஸோ நகைக்கடை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 சவரன் அப்படின்றத எக்ஸாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 சவரன் வச்சா மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அப்படின்றது கடந்த 2021 நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. எல்லோருமே இந்த அறிவிப்பை அறிந்திருப்பீர்கள் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நிறைய பீப்புள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021 இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு அறிவிப்பு எப்போ வரும், இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்ட்டு கேட்க. ஸோ 35 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இனிவரும் காலங்களில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் நிராகரிப்பு அப்படின்றது குறைக்கப்படுமா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய தேர்தல் காரணமாக நகைக்கடன் தள்ளுபடி ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு மட்டும்தான் இனி பண்ணுவாங்களா, இல்லை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பொறுத்து இந்த தள்ளுபடி இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி எல்லோருக்குமே கிடைக்கும். அதுவும் குறிப்பாக 5 சவரனுக்குள்ளாமல் வச்சிருக்கிற அனைத்து நபர்களுக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக வழங்க போகிறாங்க அரசு தரப்பிலிருந்து. ஓகேங்களா? இதற்கான அறிவிப்புகள் எல்லாமே அவங்கவுங்க தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெறும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வருகின்ற பிப்ரவரியோடைய டெட்லைன் 20ஆம் தேதி உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் இப்போவே கடன்களை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.